உங்கள் குழந்தை வீட்லேயும் ஸ்கூல்லையும் துருதுருன்னு ஓடிட்டே இருக்காங்கங்களா? நீங்கள் சொல்கிறது எதையுமே கவனிக்க மாட்டேங்கிட்டாங்கங்களா? இதனால டீச்சர்ஸ் கிட்டே இருந்து கம்ப்ளைண்ட் வருதா? ஸோ அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். வெல்கம் டு லோட்டஸ் கேர் ரீஹேப். ஐம் ரேணுகா, ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். லோட்டஸ் கேர் ரீஹேப்பில் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். லோட்டஸ் கேர் ரீஹேப்பில் பேச்சு சம்மந்தமான குறைபாடு உள்ளவர்களுக்கு சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் நம்ம ஆன்லைன் தெரப்பி ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். சில குழந்தைங்க நேச்சுரலாகவே சுறுசுறுப்பாகவும் குறும்புத்தனமாகவும் பிடிவாத குணத்தோடையுமே இருப்பாங்க. ஸோ இதில் அவங்களுடைய நடவடிக்கையோ அவங்களுடைய கற்றல் திறனோ அவங்களுடைய வளர்ச்சியோ பாதிக்கப்படாது. இந்த குழந்தைகள் ஆக்டிவான குழந்தைகள். ஸோ இவங்க ஏடிஹெச்டி அல்ல. ஏடிஹெச்டி அப்படிங்கிறது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். ஸோ இது ஒரு மெடிக்கல் கண்டிஷன். இந்த கண்டிஷன் இருக்கிற குழந்தைங்களுடைய பிரெயின் ஆக்டிவேஷனில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இது நியூரோ டைவர்ஜென்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏடிஹெச்டியில் ஒரு 3 வகையான சப்டைப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரிடாமினண்ட்டாக கவனக்குறைவு மட்டும் இருக்கும். அதாவது ப்ரிடாமினென்ட்லி இன்அட்டென்டிவ் டைப்புன்னு சொல்லுவாங்க, ஏடிடி. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரிடாமினென்ட்லி ஹைப்பர்னஸ் அண்ட் இம்பல்சிவிட்டி. தேர்ட் ஒன் இந்த 3மே சேர்ந்து இருக்கும், இன்அட்டென்ஷன், ஹைப்பர்னஸ் அண்ட் இம்பல்சிவிட்டி. ஸோ இந்த 3மே கலந்து கம்பைன்டாக இருக்கும். ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தையுடைய நடவடிக்கை, அதாவது அவங்களுடைய சிம்டம்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிடி இருக்கிற குழந்தைகள், கவனக்குறைவு மட்டும் இருக்கிற குழந்தையுடைய சிம்டம்ஸ் ஜென்ரலாகவே நீங்கள் ஒரு விளையாட்டு கொடுக்குறீங்க, இல்லை ஒரு டாஸ்க்கோ இல்லை ஒரு வேலை சொல்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்டையர் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அவங்களுடைய அட்டென்ஷன் சஸ்டெயின் ஆகாது. ஸோ அவங்களுடைய அட்டென்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப சிரமப்படுவாங்க. நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கேர்லெஸ்னஸ் ரொம்ப இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்கிறீங்கன்னா ப்ராப்பராக லிசன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது யோசித்து பண்ணக்கூடிய வேலைகள் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் அவங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பூராக இருக்கும். கவனம் இல்லாமல் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பொருளை தொலைக்கிறதோ மறந்து வச்சுட்டு வந்துடுறதோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே இன்அட்டென்ஷன் டைப்பில் இருக்கும். செகண்டு ஹைப்பர்னஸ் அண்ட் இம்பல்சிவிட்டியாக இருக்கிற குழந்தைங்களுடைய ஃபீச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப படபடப்பாகவும் துருதுருன்னு இருப்பாங்க. வீட்டில், ஸ்கூலில், சாப்பிட்றப்போ, ஜென்ரலாக ஏதாவது சின்ன சின்ன வேலைகளில் எங்கேஜ் ஆகும் பொழுது பார்த்திங்கன்னா இங்கேயும் அங்கேயும் டைவர்ட்டடாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஓடுறது பார்த்திங்கன்னா அவங்கள பார்க்கும் பொழுது ரொம்ப நமக்கு பயமாக இருக்கும். அவங்களோட ஓடுறது ரொம்ப டேஞ்சராக இருக்கும். பட் ஆனால் அந்த ஃபியர் அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்காது. இவங்களுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட், ஆன் டைமில் நீங்கள் எதுவுமே முடிக்க மாட்டாங்க. ரொம்ப படபடப்பாக துருதுருன்னு எடுத்ததெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு பரகுறையாக முடிச்சுட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ப்ராப்பராக எதையுமே கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரியான குழந்தைகள் ரொம்ப எக்ஸசிவாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேசுகிறதுல ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியாது. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மற்றவங்க பேசுகிறத ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்களோட தாட் ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால அவங்கள பேச விடாமல் இன்டரப்ட் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீக்கருக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும் இவங்களுடைய பிஹேவியர். அண்ட் இந்த குழந்தைங்க மேலேருந்து கீழே குதிச்சுட்டே இருக்கிறது, அங்கேயும் இங்கேயும் ஓடுறது, ஒரு பொருளை நிதானமாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அண்ட் இவங்களுக்கு எமோஷ்னல் டிஸ்ரெகுலேஷனில் ரொம்பவே ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷனை பேசிக்காக ஹேண்டில் பண்ண முடியாது. ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் பொருட்களை டெஸ்ட்ராய் பண்ணுறது, கதவை டம்முன்னு இழுத்தடிச்சு சாத்திட்டு போகிறது, அண்டு இன்னும் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இன்னும் ஒரு சிலர் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி செல்ஃப் கண்ட்ரோலில் ப்ராப்ளமாக இருக்கும். ரொம்ப இம்பல்சிவாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால அவங்களுடைய நடவடிக்கை நார்மலாக இருக்காது. அவங்களுடைய பிஹேவியரல் பேட்டர்னில், சோஷியல் கம்யூனிகேஷன், சென்சரி அண்டு எமோஷ்னல் ரெகுலேஷன்ஸில் அஃபெக்ட் ஆகும். ஸோ இது யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர் ஃபஸ்ட் ஒன். ஸோ அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ, சிப்ளிங்ஸ்க்கோ, பிளட் ரிலேட்டட் பீப்புள்ஸ்க்கு யாராவது ஏடிஹெச்டி இருக்குன்னா அந்த குழந்தைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்டு ப்ரீ மெச்சூர், அதாவது குறை பிரசவத்தில் பிறக்கிற குழந்தைக்கும் அண்டு குறைவான எடையோடு பிறக்கிற குழந்தைக்கும் பார்த்திங்கன்னா பிரெயின் சரியான அளவில் மெச்சூர் ஆகாததுனால கூட அவங்களுக்கு ஏடிஹெச்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு தேர்டு ஒன் டியூரிங் த ப்ரெக்னென்சி மதர் ட்ரக்ஸ் எடுக்கிறதுனாலையோ இல்லை ஆல்கஹால் ஆர் ஸ்மோக் பண்ணுறதுனால கூட வரலான்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக இந்த ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தையுடைய பிரெயினுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு ரிசர்ச் பர்பஸ்க்காக எஃப்எம்ஆர்ஐ ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய பிரெயினில் 4 வகையான லோப் இருக்குது. ஃப்ரண்டல் லோப்,
ப்ரைட்டல், ஆசிபிட்டல் அண்ட் டெம்போரல். ஸோ இந்த 4 வகையான லோப் இருக்குது. அதில் ஃப்ரண்டல் அண்டு டெம்பரல் லோபில் சைஸ் வந்து கம்மியாக இருக்கிறதாகவும், ஸ்பெஷலி இந்த ஃப்ரண்டல் லோபில் இருக்கக்கூடிய ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அதாவது நம்மளுடைய வேலைகளில் நமக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பாடியிலையும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் நத்திங் பட் ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ். ஸோ நம்ம என்ன நினைக்கணும், என்ன சொல்லணும், என்ன செய்யணுங்கிற ப்ராசஸ் எல்லாமே வந்து அந்த பகுதியில் தான் நடக்குது. அந்த பகுதிக்குள்ளே வந்து பிரெயின் ஆக்டிவேஷன் கம்மியாக இருக்கிறதுனாலையும் நோரோபைன்பெரின் அண்ட் டோபமைன்கிற 2 வகையான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட அளவு கம்மியாக இருக்கிறதாலையும் அவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால ஜென்ரலாகவே அவங்களுக்கு இந்த மாதிரியான அப்நார்மல் சிம்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு வந்து ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ADHD குழந்தை இவ்வளோ சிம்டம்ஸோடு வந்து இருக்கிறதுக்கான காரணம் ரொம்ப இம்பல்ஸாகவும் இன்னட்டென்ஷனாகவும் ஹைப்பராகவும் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மெடிக்கல் இன்டர்வென்ஷன். ஸோ கண்டிப்பாக எக்ஸசிவ்லி ரொம்ப ஹைப்பராக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து மெடிசன் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சில அவங்களுடைய ஹைப்பர்னஸை பிளாக் பண்ணக்கூடிய சில மெடிகேஷன்ஸ் இருக்குது. அந்த டோஸையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு சைமல்டேனியஸாக நீங்கள் வந்து தெரப்பியூட்டிக் அப்ரோச்சையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். தட் இஸ் நத்திங் பட் காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, சென்சரி மாடிஃபிகேஷன் அண்ட் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் ஸ்டிமுலேஷன் பண்ணுறது மூலியமாக ஸோ அவங்களுடைய ADHD ட்ரைட்ஸை குறைச்சி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஐ ஹோப் ADHD ரிலேட்டடாக சில இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும். அண்ட் இன்னும் ADHD ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக இன்னும் வீடியோஸ் மேக் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.